இன்றைக்கி வந்து நம்ம ஓட்ஸில் எப்படி போரிஜ் பண்ணி கொடுக்கலான்னு பார்க்கலாம் பேபிஸ்க்கு. ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி லயன் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஓட்ஸ் எடுத்திங்கனாலே போதும், அதுவே மோர் தென் இனஃப். நீங்கள் லயன் ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரோல்டு ஓட்ஸ். டேரெக்டாக இதில் அப்படியே குக் பண்ணி போரிஜ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணிக்கலாம். பேனில் நம்ம வந்துட்டு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிடும். சிம்லேயே வச்சுட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலர் வருதான்னு மட்டும் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபைன் பவுடராக ஆகிற மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு குக் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எந்த கிளம்ஸும் இருக்காத மாதிரி நம்ம வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். குக் பண்ண அப்புறம் பவுடராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியும். பட் நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். நான் இதில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 glass ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கெட்டி வருது அப்படின்றப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க கண்டினியூஸாக. ஒரு 10 to 15 minutes வரைக்கும் இது வந்து நல்லா குக் ஆகணும். ஒரு நல்லாவே நம்ம அரிசி கஞ்சி வச்சா எந்த மாதிரி நம்ம குக் பண்ணுவோம் அதே ஸ்டேஜ் தான் இதுக்கும். எதுவும் டிஃப்ரென்ஸ் பெருசாக கிடையாது. கொடுக்குறனால பேபிஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹீமோக்ளோபின் லெவலையும் இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் இப்போ உங்களுக்கு வந்து இதை விட லிக்விட் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பெட்டர். இப்போ நம்ம வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணி இஸ் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.